ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசாலா அரைச்சி வச்சு சூப்பராக டேஸ்டியாக இந்த சிக்கன் குழம்பை செஞ்சுருக்கோங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும். பரோட்டா, நான் வெரைட்டிஸோடையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பேன்ல சின்னதா ஒரு 2 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மல்லி, ஜீரகம், குருமிளகெல்லாம் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேங்க. வறுத்த பொருள் எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்காக பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 15 to 20 பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு சொல்லியிருக்கேன். 4 to 5 பேர் தாராளமா சாப்பிடலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் போல நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதா இருந்தாலும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா வதக்கியாச்சு. இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ஜீரகம், குருமிளகு, மல்லி ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்ப நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு, இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காய மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கனை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கனோட நம்ம சேர்த்திருக்கிற பொடி, தயிர் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிளகாய அரைச்சும் சேர்த்திருக்கோம். இப்ப எக்ஸ்ட்ராவா கலருக்காக நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யறனால சிக்கன்ல உப்பு, காரம், மசாலா எல்லாம் இறங்கி சிக்கன் குழம்போட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு 1/2 hour கூட ரெஸ்ட் விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க. சிக்கன் குழம்பு நான் இன்னைக்கு குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு. இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். சிக்கன்ல இருந்து லைட்டா தண்ணி விட ஆரம்பிக்கணும். அந்த அளவு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவு கலந்ததுக்கு அப்புறமா இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண அதே பாத்திரத்துல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஊத்திக்கிறேங்க. தண்ணியை அலசி ஊத்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துடும். குழம்பு ரெடி ஆயிடும். இப்ப அவ்வளவுதான். 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி சிக்கன் குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சுங்க. குக்கர் ஓபன் பண்ணும்போது வீடே மணக்கும். அவ்வளவுதான். நம்ம குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
குழம்பு உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு, அதனால நான் எக்ஸ்ட்ராவா கொதிக்க விடல. சிக்கன் எல்லாம் சூப்பர் சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. செம்ம ஜூசியாவும் டேஸ்டாவும் இருக்குங்க. சிக்கன்ல இந்த மாதிரி மசால் போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யறனால சிக்கனோட சாஃப்ட்னஸும் ஜூசினஸும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நான் இன்னைக்கு ரைஸோட சிக்கன் குழம்பு சர்வ் பண்ணியிருந்தேன். நீங்களும் கண்டிப்பா இது போல சிக்கன் குழம்பு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம், பரோட் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாங்க. இந்த குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இது போலவே சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.